தமிழ்நாடு அரசின் 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்படுகிறது. தேர்தல் நெருங்குவதால் மக்களை கவரும் வகையில் புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாதாரண மனிதனின் வாழ்வில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் தாக்கம் குறித்த கண்காட்சியை டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் பிரான்ஸ், ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் தலைவர்களும் பில் கேட்ஸ், சுந்தர் பிச்சை உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். மார்ச் மாதத்தில் ஒரு வாரத்தில் 2 முறை பிரதமர் மோடி தமிழ்நாடு வரவிருக்கிறார். மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் NDA பொதுக்கூட்டத்திலும், மார்ச் 6இல் வேலூரில் நடைபெறும் NDA கூட்டத்திலும் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து வயது பெண்களும் சபரிமலை செல்ல அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிரான சீராய்வு மனுக்களை விசாரிக்க 9 நீதிபதிகள் அடங்கிய புதிய அமர்வு அமைக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 7 முதல் 22 வரை விசாரணை நடத்தப்படும் என்றும் 21, 22 ஆகிய தேதிகளில் இறுதி வாதம் நடைபெறும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் கட்டப்பட்டுள்ள 474 புதிய வீடுகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரை, தருமபுரி, கடலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கட்டப்பட்ட தோழி விடுதிகள், சென்னை உட்பட 20 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான 105 சேவை மையங்களும் திறந்து வைக்கப்பட்டது. சூளகிரியில் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு உற்பத்திக்கான தொழிற்சாலை அமைக்க ஏக்வஸ் குழுமம் 4000 கோடி முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் செமிகண்டக்டர் தொழிற்சாலை அமைக்க ஜப்பானின் NMB மைன்பியா இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 1980 கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் கொசு ஒழிப்புக்காக ஒதுக்கப்பட்ட 16 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிதியிலும் ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றம் சாட்டியுள்ளார். குறைந்தபட்சம் கொசுக்களை கூட ஒழிக்க முடியாமல் போட்டோஷூட் நடத்தி கொண்டு முதலமைச்சர் தற்பெருமை பேசிக் கொண்டிருப்பதாகவும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளான வரும் 24ஆம் தேதி அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆயத்தமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் போட்டியிட விரும்புவோரிடம் விருப்ப மனு பெற்று நேர்காணலை நடத்தி அதிமுக முடித்திருக்கிறது. மதுரையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் ஆட்சியில் பங்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தனக்கு தெரியாது என மாநில கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் தலைமை கூறும் சீட்டுகளை வழங்க வேண்டும் என்பது உட்பட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என கட்சியினருக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவுரை வழங்கியுள்ளார். மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவிக்கும் கருத்து தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், பேச தெரியும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசக்கூடாது என சாடினார். மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் தினம் சாடி வருவதால் இறுதி வடிவம் பெற முடியாமல் திமுக கூட்டணி திணறுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடுமையாக சாடினார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா என்பதே கேள்விக்குறியாகி இருப்பதாக தெரிவித்தார். விஜயின் பொதுக்கூட்டத்தில் மரணம் நிகழ்வது அவருக்கு நல்ல சகுனம்தான் என நயினார் நாகேந்திரன் மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்ததற்கு தமிழக அரசும் விஜயும் தான் காரணம் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை தொடர்புபடுத்தி நடிகர் விஜயை விமர்சனம் செய்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு நடிகை த்ரிஷா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது வழக்கறிஞர் மூலம் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கையில், மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் ஒரு நபர் இத்தகைய கண்ணியமற்ற கருத்தை சொல்லுவார் என்று ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்ற த்ரிஷா, தனக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் தொடர்பு இல்லை, தொடர்பு கொள்ளும் எண்ணமும் இல்லை என கூறியுள்ளார்.
தாவேக தலைவர் விஜயுடன் நடிகை த்ரிஷாவை தொடர்புபடுத்தி பேசியதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்தார். அவரது பேச்சுக்கு பலர் கண்டனம் தெரிவித்த நிலையில் அன்றைக்கு த்ரிஷா பற்றிய பேச்சு தவறி வந்த வார்த்தை என்று நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்தார். புதுச்சேரியிலும் தாவைக்க கட்சிக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளதாக விஜய் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தாவைக்க அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க புதிய நிர்வாக குழுவையும் நியமித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மொழிப்போருக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு ஆட்சிக்கு வந்ததாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக தமிழ் மொழிக்கு என்ன செய்தது என அவர் ஆவேசமாக வினவினார். டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்பான அவதூறு வழக்கில் திமுக எம்பி டி.ஆர். பாலுவிடம் அண்ணாமலை 3 மணி நேரம் குறுக்கு விசாரணை நடத்தினார். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜரான டி.ஆர். பாலுவிடம் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது 10 கப்பல்கள் வாங்கினீர்களா என்ற கேள்விக்கு 2 கப்பல்கள் வாங்கியதாக அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆறு மாவட்டங்களில் 50 புதிய கருங்கல் குவாரிகளை திறக்க தமிழக அரசு அவசரமாக ஒப்பந்த புள்ளி கோரி இருப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். ஆற்று மணல் கொள்ளை மற்றும் இயற்கை வள கொள்ளைகளின் ஆண்டு மதிப்பு மட்டும் 80,000 கோடி ரூபாய்க்கும் அதிகம் எனவும் அவர் பகிரங்கமாக தெரிவித்தார். மதுரை திருமங்கலம் அருகே துண்டு பிரசுரம் வெற்றிலை பாக்கு கொடுத்து திமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது கூட்டணி கட்சிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி தலைமை வேட்பாளர் யார் என அறிவிப்பதற்கு முன்பாகவே முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையாவின் மகன் மணிமாறன் பெயரைச் சொல்லி திமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழ் மீனவர்கள் 25 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். காரைக்காலைச் சேர்ந்த 25 மீனவர்கள் இலங்கை காரைநகர் கடல் எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வந்த இலங்கை கடற்படையினர் கைது செய்து 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 25 பேர் மற்றும் இலங்கை நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க இதுவரை தமிழக அரசு உருப்படியான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றவர் முதல்வர் கடிதம் எழுதுவதே போதும் என்று எண்ணுகிறாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். தேமுதிக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கு வரும் 20ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நேர்காணல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விருப்ப மனு அளித்தவர்களை மாவட்ட வாரியாக அழைத்து பொதுச் செயலாளர் பிரேமலதா நேர்காணல் நடத்தவிருக்கிறார். தொகுதிக்கு 3000 ஓட்டு கூட இல்லாத கட்சி என காங்கிரஸ் குறித்து திமுக எம்எல்ஏ தளபதி பேசிய சர்ச்சையே இன்னும் ஓயாத நிலையில் கட்சியை வளர்ப்பதை விட்டுவிட்டு வாயை மட்டுமே வளர்ப்பவர்கள் காங்கிரஸ்காரர்கள் என வந்தவாசி திமுக எம்எல்ஏ அம்பேத்குமார் விமர்சித்துள்ளார். கூட்டணிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் மாணிக்கம் தாக்கூர் பேசுவதாகவும் அவர் கூறினார். மார்ச் 1ஆம் தேதி மதுரை விமான நிலையம் அருகே பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்திற்கான முகூர்த்த கால் நடப்பட்டது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சற்றே சரிந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 14,440 ரூபாய்க்கும், சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,15,520 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 265 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்து 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. மதுரையில் தமுக்க மைதானம் முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை வரை கட்டப்பட்டுள்ள பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெயர் வைக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். 213 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள பாலத்தை வரும் 21ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜம் மற்றும் மூத்த திரைப்பட இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். எம்.என். ராஜத்திற்கு 2024ஆம் ஆண்டிற்கான விருது வழங்கப்பட்டது. மூத்த இயக்குனர் எஸ்.பி. முத்துராமனுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான விருது வழங்கப்பட்டது. மகளிர் விடியல் பயணம் திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என தொடர்ந்து நல்ல திட்டங்களை வழங்கிய திமுகவிற்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் 31.89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் மற்றும் 4.69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நகராட்சி அலுவலகத்தை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். இந்தியா உட்பட உலகம் முழுவதிலும் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 7% உள்ள போது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.03% இருப்பதாக மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2030க்குள் 1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கில் 32 லட்சம் கோடியை தமிழ்நாடு எட்டிவிட்டதாகவும் ஜெயரஞ்சன் தெரிவித்தார். வரும் 21ஆம் தேதி தமிழ்நாட்டின் 10 மாவட்டங்களிலும் மற்றும் காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்றக்கோரும் மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கோடு டிரான்ஸ்பர் மனு இணைத்து விசாரிக்கப்படுவதைப் போல் இந்த மனுவையும் பிரதான வழக்கோடு இணைத்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. சென்னை ஒன் செயலி மீண்டும் செயல்பட தொடங்கியதாக சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னை மாநகர பேருந்துகளில் டிக்கெட் எடுக்க பயன்படுத்தப்படும் சென்னை ஒன் செயலி முடங்கியதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் சென்னை ஒன் செயலி மீண்டும் செயல்பட தொடங்கியதாகவும் பயணிகள் செயலி மூலம் பேருந்து டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் என்றும் எம்டிசி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே 2 மீனவ கிராமங்கள் இடையே மீண்டும் ஏற்பட்ட மோதலில் 4 வீடுகள் சூறையாடப்பட்டு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் காயமடைந்தார். உய்யாலி குப்பம் மற்றும் புதுப்பட்டினம் குப்பம் மீனவ கிராமங்கள் இடையே மோதல் ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஏஐ குறித்து டெல்லியில் 5 நாட்கள் நடைபெறும் சர்வதேச கருத்தரங்கம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் உலக தலைவர்கள், தொழில்துறை தலைவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்களை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் நடைபெறும் ஏஐ தொடர்பான உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 2.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சக செயலர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இத்தனை பேர் ஆர்வம் காட்டுவார்கள் என எதிர்பார்க்கவில்லை எனவும் வரும் 19ஆம் தேதியை தவிர இதர நாட்களில் அனைவரும் உச்சி மாநாட்டிற்கு வரலாம் என்றும் அவர் தெரிவித்தார். கேரளாவில் 3வது முறையும் பினராயி விஜயனே ஆட்சியை அமைப்பார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் கருத்து கூறியிருப்பது மாநில காங்கிரஸ் கட்சியினரை கொந்தளிக்க செய்துள்ளது. மணிசங்கரின் இந்த கருத்துக்கு எதிர்வினையாற்றி வரும் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் அவர் பேசியது அவரது சொந்த கருத்து என்று கூறியுள்ளனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான கே.சி. வேணுகோபாலை அக்கட்சியின் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் ரவுடி என விமர்சித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கே.சி. வேணுகோபால் போன்ற ரவுடியை சர்தார் பட்டேல் ரேஞ்சுக்கு வளர்த்துவிடும் காங்கிரஸ் கட்சியின் நிலையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என அவர் தெரிவித்தார். இந்தியாவில் நக்சல்களை முழுமையாக ஒழிக்க மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் வரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் நாடு நக்சல் அச்சுறுத்தலிலிருந்து விடுபடும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். நக்சல் பாதிப்பு இல்லாத நாடாக இந்தியா மாறும் எனவும் அவர் உறுதியளித்தார். RSS அமைப்பு சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபடுவதாக கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள கார்கே 25,000க்கும் அதிகமான துணை அமைப்புகளின் மூலம் உலக நாடுகளிலிருந்து ஏராளமான பணத்தை RSS வாங்கி குவிப்பதாகவும் இது குறித்து விசாரிக்கப்படும் வரை ஓயப் போவது இல்லை என்றும் ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார்.
மும்பையில் 1.5 வயது பச்சிளம் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரனை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான தனது குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என அவரது தந்தை கோரிக்கை விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நெடுஞ்சாலையோரம் நடப்பட்டிருந்த மிகப்பெரிய விளம்பர கம்பம் சாய்ந்ததில் காரில் பயணித்த சமாஜ்வாடி கட்சி பிரமுகர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். பிரதாப்கர் பகுதியில் லால் பகதூர் என்பவர் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் விளம்பர மின் கம்பம் எதிர்பாராத விதமாக நடுரோட்டில் சாய்ந்து விழுந்தது. மும்பையில் உள்ள பிரபல பாலிவுட் இயக்குனர் ரோஹித் ஷெட்டியின் முன்பு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 6 பேரை கைது செய்து விசாரணைக்காக ராஜஸ்தானிலிருந்து மும்பைக்கு அழைத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியில் குளறுபடிகளில் ஈடுபட்டதாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 7 அதிகாரிகளை பணி இடைநீக்கம் செய்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட 7 பேர் மீதும் ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்க மாநில தலைமைச் செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தின் பத்திண்டா நகரில் ராஜஸ்தானிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 6.5 கிலோ ஓபியம் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். பஞ்சாப் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது. ராஜஸ்தானின் கைத்தால் திஜாரா மாவட்டம் பிவாடி பகுதியில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 7 தொழிலாளர்கள் உயிருடன் எரிந்து பலியாகினர். சுமார் 25 தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் தீவிர விசாரணை நடந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலம் ஹம்பியில் கடந்த ஆண்டு இஸ்ரேல் நாட்டு பெண் பயணியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் உடனிருந்த நபரை கொலை செய்த வழக்கில் 3 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கங்காவதியில் உள்ள 1வது கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம் கடந்த 6ஆம் தேதி மூவரையும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் குடும்ப நல நீதிமன்றத்தில் நீதிபதி மீது அரிவாள் வீசப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக தவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க வேண்டிய அரசு நீதிமன்றத்திலேயே ஒரு நீதிபதியின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிவிட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். உதவித் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தில் காது கேளாதோர் மற்றும் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் விசில் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1500 ரூபாயாக உள்ள உதவித் தொகையை 6000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் பணத்தை எடுக்க சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கியில் ஏராளமான பெண்கள் குவிந்த போது ஊழியர்கள் கதவை இழுத்து மூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 13ஆம் தேதி வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட பணத்தை எடுக்க ஒரே நேரத்தில் ஏராளமான பெண்கள் குவிந்ததால் வங்கி ஊழியர்கள் கதவை இழுத்து பூட்டினர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்பட்ட 5000 ரூபாய் பணத்தை எடுக்க ஏற்காடு இந்தியன் வங்கியில் ஏராளமான பெண்கள் திரண்டனர். ஏற்காடு முழுவதும் உள்ள ஏடிஎம்களில் பணம் இல்லாததால் பணத்தை எடுக்க முடியாமல் இந்தியன் வங்கி முன்பாக திரண்டதால் பணம் இல்லை என கூறி வங்கி ஊழியர்கள் கதவை அடைக்கவே பெண்கள் சிரமமடைந்தனர். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே தனியார் பள்ளி வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். பெத்தநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியின் மாணவர்களை பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்துக் கொண்டு பள்ளி வாகனம் சென்றபோது தளவாய்ப்பட்டி பிரிவு சாலையில் பின்னால் வந்த லாரி மோதியது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தக்காளி விலை திடீரென சரிந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். கடந்த மாதம் கிலோ 40 ரூபாய் முதல் 50 ரூபாய்க்கு விற்ற தக்காளி தற்போது வெறும் 4 ரூபாய்க்கு மட்டுமே விற்பதால் விவசாயிகள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். சென்னை மதுரவாயில் அருகே 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் காணாமல் போனதாக பெண் ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். மதுரவாயில் ஏரிக்கரை லட்சுமி நகரில் வசித்து வரும் கல்யாணி என்பவர் தனது வீட்டில் இருந்த சுமார் 80 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனதாக மதுரவாயில் போலீசில் அளித்த புகார் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே முன்னால் சென்ற லாரி மீது கார் அதிவேகமாக மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வந்த கார் ஓட்டுநர் கண் அயர்ந்ததால் எழுத்தூர் பகுதியில் லாரியின் மீது மோதியது.
ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டையை அடுத்த சேதுநகர் பகுதியில் சாலையின் நடுவே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான லிட்டர் நீர் வீணாக வெளியேறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக ஊற்று போல் குபுகுபுவென பொங்கி வரும் குடிநீர் அருகில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் டார்லிங் நிறுவனத்தின் 185வது கிளை திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் டார்லிங் நிர்வாக தலைவர் வெங்கட் சுப்பு, இயக்குநர் அஜித்குமார், கோபி ஆல் டிரேடர்ஸ் அசோசியேஷன் சங்க தலைவர் வேலுமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 7 பேரை பலூச் போராளிகள் குழு சிறைப்பிடித்துச் சென்றது. சிறையில் உள்ள போராளிகளை 7 நாட்களுக்குள் விடுவிக்காவிட்டால் பணைய கைதிகளை தூக்கில் தொங்கவிடுவோம் என்றும் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் முதல் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் செவ்வாய்க்கிழமை நிகழவிருப்பதாக வானியல் அறிவியலாளர்கள் கணித்துள்ளனர். பிற்பகல் 3:26 மணிக்கு தொடங்கி இரவு 7:57 மணி வரை நீடிக்கும் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் மற்றொரு வெனிசுலா எண்ணெய் டேங்கர் கப்பல் கைப்பற்றப்பட்டதாக அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது. பனாமா கொடியுடன் சென்ற கப்பலை அமெரிக்க படைகள் கைப்பற்றியது. வெனிசுலாவுடன் தொடர்புடைய மற்றும் தடையை மீறி செல்லும் சட்டவிரோத கச்சா எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றி வருகிறது. நியூசிலாந்தின் வடக்கு தீவில் பெய்த கனமழை புயலால் பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அதில் சென்ற லாரி பள்ளத்தில் கவிழ்ந்தது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சில பகுதிகளில் சாலைகள் மூடப்பட்டன. விமானங்கள், ரயில்கள் சேவைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் பல்லாயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் மின்சாரமின்றி தவித்தனர். இரு நாடுகளுக்கு இடையேயான பதற்றத்திற்கு மத்தியில் சுவிட்சர்லாந்தில் அமெரிக்காவுடன் ஈரான் 17ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறது. மேற்காசிய நாடான ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிறது. ஒப்பந்தம் செய்ய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார். பிரேசிலில் சுற்றுச்சூழலை போற்றும் வகையில் நடைபெற்ற பாரம்பரிய திருவிழாவில் மக்கள் சேற்றை வாரி பூசிக்கொண்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக பாரம்பரிய இசையுடன் நல்லிணக்க ஊர்வலம் நடைபெற்றது. சுற்றுச்சூழலை பேணி காக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த திருவிழா நடைபெறுவதாக ஊர் மக்கள் கூறுகின்றனர். போரினால் சிதைவுற்ற காசா நகரத்தை மறுகட்டமைப்பு செய்ய அமைதி குழுவில் இடம்பெற்றுள்ள நாடுகளிடம் தலா 45,000 கோடி ரூபாயை வசூலிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டமிட்டுள்ளார். வெள்ளை மாளிகையில் பேசிய டிரம்ப் மனிதாபிமான அடிப்படையில் பல்வேறு நாடுகள் தங்கள் படைகளை காசாவில் நிலைநிறுத்த ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார். தொழில்நுட்பத்தில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறும் வகையில் அணு உலை மூலம் விமான போக்குவரத்தை இயக்கும் மாற்று முயற்சியை அமெரிக்கா முன்னெடுத்துள்ளது. அமெரிக்க எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு துறைகள் சார்பாக ராணுவம் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திட்டமிடப்பட்டு இம்முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. காசாவின் கான் யூனூஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 11 பேர் பலியாகினர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் தொடங்கி இரவு வரை அகதிகள் முகாம்கள் உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடமேற்கு நைஜீரியாவில் ஆயுதம் ஏந்திய குழுவினர் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 30 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பைக்குகளில் வந்த அக்குழுவினர் வீடுகள் மற்றும் கடைகளை தீயிட்டு எரித்துவிட்டு கண்ணில் பட்ட மக்களை கொன்று குவித்தனர். வெளிநாட்டு ராணுவ நடவடிக்கைகளில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்காக ஒரு புதிய வீட்டு வசதி மாவட்டத்தை வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன் திறந்து வைத்தார். இந்த புதிய மாவட்டம் உயிரிழந்தவர்களின் தியாகத்தை அடையாளப்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் கிம் ஜாங் உன்னின் மகள் ஜூ ஏவும் கலந்து கொண்டார். பிரான்சில் உள்ள பியூவல் ஜூவில் பார்வையற்ற யானை 150 கிலோ எடை கொண்ட குட்டியை ஈன்றெடுத்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. 37 வயதான ஆப்பிரிக்க யானையான என் டாலா ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக ஜூவில் வசித்து வருகிறது. 13 ஆண்டுகளுக்கு பின்னர் கருவுற்ற இந்த யானை பெண் குட்டியை ஈன்றது. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள கிலாவியா எரிமலை வெடித்து சிதறி தீக்குழம்பு வெளியேறியது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிலாவியா எரிமலை வெடித்து 35,000 அடி உயரத்திற்கு தீக்குழம்பு கரும்புகையுடன் பீறிட்டுக் கொண்டு வெளியேறியது.
குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் இத்தாலியின் லிவிக்னோ நகரில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. தரையிலிருந்து சராசரியாக 30 சென்டிமீட்டர் அளவுக்கு பனி குவிந்திருப்பதால் அதனை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. T20 உலகக்கோப்பை தொடரில் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நடப்பு உலகக்கோப்பை தொடரில் இதுவரை 3 போட்டிகளில் விளையாடியுள்ள ஆப்கானிஸ்தான் அணி முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றுக்கு தற்போது வரை இந்தியா, மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்கா ஆகிய 3 அணிகள் தகுதி பெற்றுள்ளன. A, C, D ஆகிய பிரிவுகளிலிருந்து தலா ஒரு அணி தேர்வாகியிருக்கும் நிலையில் B பிரிவிலிருந்து இதுவரை ஒரு அணி கூட தகுதி பெறவில்லை. இந்தியாவிடம் பாகிஸ்தான் தோல்வியடைந்த விரக்தியில் பாகிஸ்தான் ரசிகர் கிரிக்கெட் பேட்டால் டிவியை உடைத்து ஆத்திரத்தை வெளிப்படுத்தினார். பாகிஸ்தான் ரசிகரின் இந்த செயல் இணையத்தில் வைரலாகியுள்ளது. இந்திய அணியை வீழ்த்தலாம் என்று கனவிலும் நினைக்க முடியாத நிலையில்தான் பாகிஸ்தான் அணி தற்போது உள்ளதாக அந்த அணியின் முன்னாள் வீரர் ஷோயப் அக்தர் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை எப்படி நடத்துவது என்பது மொசின் நக்விக்கு தெரியவில்லை என்றும் உலகில் மிகப்பெரிய குற்றம் தகுதியற்ற நபரிடம் மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைப்பதுதான் என அவர் சாடியுள்ளார். கமல்ஹாசன் தயாரிப்பில் உருவாகும் நடிகர் சிவகார்த்திகேயனின் 26வது திரைப்படத்திற்கு சேயோன் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. தாய்க்கிழவி திரைப்பட இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் படத்தின் முதல் பார்வை போஸ்டரை வெளியிட்டுள்ளது. மரகத நாணயம் படத்தின் 2ஆம் பாகம் உருவாகி வரும் நிலையில் படத்தின் போஸை குறித்த புகைப்படங்களை படக்குழு வெளியிட்டுள்ளது. அதில் இயக்குனர் AKR சரவணன், நடிகர்கள் ஆதி, நிக்கி கல்ராணி, பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட படக்குழுவினருடன் நடிகர் கார்த்தி, இயக்குனர் வெங்கட் பிரபு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். தியாகராஜன் குமாரராஜா இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தின் டைட்டில் மற்றும் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. விஜய் சேதுபதி நாயகனாகவும் மாளவிகா மோகனன் நாயகியாகவும் நடிக்கும் இந்த படத்திற்கு பாக்கெட் நாவல் என தலைப்பிடப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா மந்தனா பிப்ரவரி 26ஆம் தேதி திருமணம் செய்து கொள்ள உள்ள நிலையில் திருமண வரவேற்பு அழைப்பிதழ் ஊடகங்களில் பரவி வருகிறது. மார்ச் 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ள தேவரகொண்டா திருமண நிகழ்வுகளுக்காக ஆவலுடன் காத்திருப்பதாக கூறினார். மயான கொள்ளை திருவிழாவையொட்டி சென்னை திருவொற்றியூரில் உள்ள நவசக்தி அங்காளம்மன் கோவிலில் தாவேக சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சண்முகபுரம் அருகே உள்ள திருக்கோவிலுக்கு பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வந்து நேர்த்திக்கடன் செலுத்திய நிலையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர்.